யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை. பச்சிலை என்ன பண்ணுது பூமியில்? ஒவ்வொரு பச்சிலையும் ஒரு வேலையை செய்யுது. எல்லாம் பச்சை இலை தான். புளிய இலையும் பச்சை இலை தான், மா இலையும் பச்சை இலை தான், வேப்ப இலையும் பச்சை இலை தான். ஆனால் வேப்பிலை இலைக்கு இருக்கிற குணம் மா இலைக்கு உண்டா? மா இலைன்னு ஒரு பேர் சொன்னான் பார்த்தியா? இந்த பேர் யார் வச்சாங்க? பெற்ற உடனே குழந்தைக்கு பேர் வைக்கிறது நம்ம அம்மா அப்பா, இல்லை ஆயா தாத்தி, தாத்தி தாத்தா, இல்லை பாட்டம் பாட்டி, இல்லை மாமன் மச்சான். ஆனால் இந்த மூலிகைகள்லாம் பெயர் வச்சவன் யார்? அது ஏன் மா மரம்னு பேர் கொடுத்தாங்க? நல்லா யோசிக்கணும். இருக்கிற அனைத்து மரங்களிலும் மிக சிறந்த மான பெருசு. அம்மா கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இருந்தானோ அவனுக்கு பேர் என்ன பேர்? மாமா. அப்போ அந்த குடும்பத்தில் அவர் யார்? ரொம்ப பெரியவர். அவர் கேட்காம எதுவும் செய்ய மாட்டான். அப்போ இப்போல்லாம் கிடையாது. அவர் ஒருத்தர் இருக்காரான்றதே இப்போ யாரும் பார்க்கறது கிடையாது. மாமாவுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது இப்போ, இல்லை? ஆக மாமா அப்படின்னா, மா அப்படின்னா ரொம்ப பெருசு. என்கிட்ட ஒரு சகோதரர் வராரு, ஒர்க் ஷாப் வச்சு நடத்துகிறாரு. பற்ற ஆயில் இன்ஜினெல்லாம் பழுது பார்ப்பார். அண்ணன், இரவு முழுவதும் என்னால் உட்கார முடியல, பிள்ளைங்களோட படுக்க முடியல, எழுந்து 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 போயிட்டே இருக்கிறேன், ஒன்றுக்கு போயிட்டே இருக்கேன், ஒன்றுக்கு நிறுத்தவே முடியல. நான் போனேன், என்னுடைய அண்ணன் பையன் ஒருத்தர் மருத்துவராக இருக்கார். போனேன், எல்லா எல்லா பரிசோதனையும் பண்ணிவிட்டு, மாமா உனக்கு கிட்னி பழுதாகிற மாதிரி இருக்குது, அடுத்த வாரம் வந்து பெட்டில் அட்மிஷன் போடுறேன், வந்துருங்கன்ட்டார். ஐயா, எனக்கு அது மாதிரிலாம் வேணாம், நான் வந்துட்டேன் உங்ககிட்ட. நாம் என்ன பெரிய டாக்டர் மாதிரி? நாம் ஒன்றும் மருத்துவர் இல்லை. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஏதோ கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் அரிப்பா படிக்கிறான், அவ்வளோதானே. ஆக ஒன்றும் இல்லையா, மாமரத்தை இளந்தளிர படிங்க, ஒரு கைப்பிடி. குருவை அறியுங்க, அருவாள் மனையில் அறியறீங்களோ கத்தி கொண்டு அறியறீங்களோ, நல்லா ஒரு கைப்பிடி ஒரு வாயாகலமான பாத்திரத்தில் போடு. அது முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்று, மூடியை போட்டு கொதிக்க விடுது. அரை கோலையாக சுண்டி வச்சா இறக்கி வடிகட்டி படுக்க போகும்போது ஒரு வேளை தினம் குடி. பிறகு வந்து சொல்லு. 10 நாள் ஆயிடுச்சு, வந்துட்டார். ஆட்டோவில் வந்து இறங்குறாரு. என்னென்ன கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விடுறாரு. உள்ளே போய் மாமரத்தை தொட்டு கும்பிடு, நான் ஒன்றும் செய்யலை உனக்கு, உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க மாமரத்தை நீ வணங்கு, அவ்வளோதான். இப்போ மாந்தளிர் இவ்வளோ வேலை செய்யுமான்றார். நீங்கள் யாரும் மாந்தளிரை உபயோகப்படுத்துறதே கிடையாது.